சிவாய நம. ருத்ரபக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்து கொண்டே இருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 5. ஓம் நம சிவாய. முந்தைய வீடியோவில் ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம் என்ற கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, உண்மை ருத்ராட்சம் எப்படி தெரியும்? இன்றைக்கு ருத்ராட்சம் அணிந்திருக்கிற 10 பேரில் 9 பேர் உண்மை ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்களா என்றால் அதற்கு யாருக்கும் நிச்சயமான பதில் இல்லை. ஏனென்றால் உண்மை ருத்ராட்சமும் போலியும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறார்கள். அதனால்தான் இன்றைய இந்த வீடியோ உண்மை ருத்ராட்சம் எப்படி தெரியும், நிதானமா உண்மையோட புரிஞ்சுக்கலாம். ருத்ராட்சம் ஒரு உயிருள்ள விதை. முதலில் ஒன்று புரிஞ்சுக்கணும். ருத்ராட்சம் ஒரு கல் இல்லை, ஒரு மணி இல்லை. அது ஒரு மரத்திலிருந்து வளரும் உயிருள்ள விதை. அதனால்தான் உண்மை ருத்ராட்சத்துக்கு ஒரு இயற்கையான உருக்கம் இருக்கும். போலி ருத்ராட்சம் பெரும்பாலும் பிளாஸ்டிக், மரம் அல்லது வேறு விதை. முக்கி பார்க்கும் முறை. உண்மை ருத்ராட்சம் அடையாளம் காண முக்கியமான விஷயம் முகிகள். ருத்ராட்சத்தின் மேலிருந்து கீழே வரை போவதுதான் முகி. உண்மை ருத்ராட்சத்தில் முகிகள் இயற்கையாக சீராக ஓடும். போலி ருத்ராட்சத்தில் அவை கத்தி வைத்து செதுக்கியது போல தெளிவாக கடினமாக தோன்றும். ஒருபோதும் பெர்ஃபெக்டா இருக்காது. பெர்ஃபெக்டா இருந்தா சந்தேகம் கொள்ளணும். தண்ணீர் சோதனை. நிறைய பேர் ஒரு சோதனை சொல்வாங்க. தண்ணீரில் போட்டா மிதந்தா போலி, மூழ்குனா உண்மைன்னு. இது முழுமையான உண்மை இல்லை. ஏனென்றால் சில உண்மை ருத்ராட்சமும் மிதக்கலாம், சில போலியும் மூழ்கலாம். அதனால் இந்த டெஸ்டை மட்டுமே நம்பாதீங்க. டெக்ஸ்டர் அண்ட் ஃபீல் டெஸ்ட். உண்மை ருத்ராட்சம் கையில் பிடித்தால் சிறிய உருக்கமும் வெப்பமும் உணரப்படும். நீண்ட நேரம் கையில் வைத்திருந்தால் ஒரு இயற்கையான கனெக்ஷன் ஃபீல் வரும். போலி ருத்ராட்சம் குளிர்ச்சியாகவும் டெட் ஃபீலாகவும் இருக்கும். இது அனுபவத்தால் மட்டுமே புரியும் விஷயம். லேப் சர்டிஃபிகேட் உண்மையா? இன்றைக்கு லேப் சர்டிஃபிகேட் கூட போலியாகுது. அதனால் சர்டிஃபிகேட் இருக்குன்னு மட்டுமே நம்பாதீங்க. நம்பகமான ஆன்மீக இடம், பழமையான மடம், அனுபவமுள்ள வியாபாரி இவங்களிடமிருந்து வாங்குவதுதான் பாதுகாப்பு. மிக முக்கிய எச்சரிக்கை. ருத்ராட்சம் ஒரு ஃபேஷன் ஆக்சஸரி இல்லை. இது பவர் கொடுக்கும், அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் என்று சொல்லி விற்கப்படுவது பெரும்பாலும் ஏமாற்றமே. உண்மை ருத்ராட்சம் அமைதியை தரும், அகங்காரத்தை அல்ல. அதில் சக்தி உள்ளதா இல்லையா என்று நம்ம வாழ்க்கை மாற்றம்தான் சொல்லும். இன்றைய முடிவுரை. உண்மை ருத்ராட்சம் கண்டுபிடிப்பது ஒரு சோதனை இல்லை, அது ஒரு பொறுமை. சந்தேகம் இருந்தால் அணியாமலேயே இருங்கள். சிவன் அவசரத்தை விரும்பவில்லை. ஓம் நம சிவாய. அடுத்த எபிசோட். இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோடிலும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள குழப்பங்களை மெதுவாக தெளிவுபடுத்த போறோம். இந்த எபிசோடில் உண்மை ருத்ராட்சம் எப்படி தெரியும் என்பதை தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் ருத்ராட்சம் அணியக்கூடாதவர்கள் என்பதை விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடனிருப்பதற்கு நன்றி. சிவனருள் அனைவருக்கும். ஓ நம சிவாய.